அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆதித்யா டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நாம் ஒவ்வொரு நாளும் 25 ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்னு இருக்கோம். ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின்ஸு. ஸோ வித்தின் ஒரு 12 டேஸில் ஒரு 350 கொஸ்டின்ஸ் மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ 15 டேஸ்க்குள்ளே பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டெய்லி அப்டேட்ஸ்க்கு ரெகுலர் வீடியோஸ் பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றை நிறைவு செய்க. PURSTQVO டபுள் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் இங்கே தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சம் போடும்போது ப்ரீவியஸாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஏபிசிடி எழுதிட்டு இதை ஃப்ரம் 1 to 3 4 5 இது ஏவுடைய ரிவர்ஸ் பொசிஷன் 26 25 24 23 அந்த மாதிரி அப் டு இசட் வரைக்கும். ஏன் எம் வரைக்கும் எழுதிட்டு என் வரைக்கும் இங்கே ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, ஸோ 26 13 13 பாதியாக பிரிக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுளாக பிரித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சீரீஸ் இருக்குது. பிலேருந்து QR, ஆர்லேருந்து ST, டிலேருந்து UV. ஓகேங்களா? விக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா W விட்டு X. அப்போ என்னன்னா +1 மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது ஒரு சீரீஸ். இந்த பக்கம் பார்த்தா யூலேருந்து ரிவர்ஸில் வந்திருக்காங்க அப்படி. அதாவது STU QRS OPQ. அப்போ என்ன வரும்னா ஃபஸ்ட்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா PQR, அதுக்கப்புறம் RST, டிக்கு அப்புறம் TUV VWX இல்லைங்களா? ஃபஸ்ட்டுக்கு அப்போ X வரணும். கீழே இருக்கிற ஒரே ஆன்சர் Xயில் இங்கே மட்டும்தான் ஆரம்பிக்குது. இது மட்டும்தான் ஆன்சராக வரும். இருந்தாலும் மற்றதையுமே பார்த்துடலாம். இப்போ செகண்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா US, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Q, அதுக்கப்புறம் O இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் OPQ +1 இல்லையா? இந்த ரிவர்ஸில் வரணும். QRS +1, STU +1. ஓகேங்களா? ஸோ அப்போ ஓக்கு முன்னாடி -1 போனீங்க அப்படின்னா MNO. அப்போது ஒரு நம்பர் X, அடுத்த நம்பர் M. ஓகேங்களா? ஸோ அப்போ X', X, M இதுதான் ஆன்சராக வரும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். வரிசையில் விடுபட்ட எழுத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? AIPVAE. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸோட பொசிஷன் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். AIPVAE. ஓகேங்களா? ஏன்றப்ப ஆப்வியஸாக 1ல் வரும். ஐன்றப்ப அதோடைய பொசிஷன் பாருங்கள் 9ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐன்றப்ப அது பொசிஷன் 9. P அப்படின்றப்ப அதோடைய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது இல்லையா? 16ல் இருக்குது. ஸோ பியோடைய பொசிஷன் 16. அடுத்தது வியோடைய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி பார்த்தா 22. ஸோ விக்கு 22. அகெயின் ஏ பார்த்திங்க அப்படின்னா 1, இ பார்த்திங்கன்னா 5. ஸோ இதோடைய பொசிஷன்ஸ் இங்கே எழுதிட்டோம். 1 9 16 22 1 5 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள். இங்கே 1லேருந்து 9, 1 + 9 = 8 சொல்லலாமா? அப்போது 9லேருந்து 16 வரணும். 9லேருந்து 16 பார்த்திங்க அப்படின்னா +7 இல்லைங்களா? அடுத்து 16லேருந்து 22க்கு +6 வரணும். அடுத்து 22லேருந்து 1க்கு -1 நினைப்போம். பட் நம்மளுடைய ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா 26ல் முடிஞ்சிடும் இல்லையா? அப்போ 22க்கும் 26க்கும் பார்த்தீங்கன்னா +4. ஆக்சுவலாக 8 7 6 5 கூட்டணும் இல்லையா? அப்போ +4 கூட்டிங்கன்னா 26 வந்துடும். திரும்ப 1 கூட்டும்போது ஆகிய நமக்கு என்ன போயிடும்னா 1ல் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே +5. அப்போது ஏலேருந்து இ வந்திருக்கும். ஈயோடைய பொசிஷன் 5. இங்கே எப்படி வந்திருக்குன்னா 1லேருந்து +4 கூட்டணும் அப்படின்னா 5 இல்லையா? அப்போது +3 கூட்டணுமா? இந்த சீக்வன்ஸ் பாருங்கள். 8 7 6 5 4 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ அடுத்து நம்ம 5 கூட 3 கூட்டணும் அப்படின்னா 8 இல்லைங்களா? அப்போ 8th பொசிஷனில் எந்த லெட்டர் இருக்குன்னு பாருங்கள். 8th பொசிஷனில் H இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு இங்கே H. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சீரீஸில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர்ஸ்குள்ள வேரியேஷன்ஸ் பாருங்கள். AIPVAE இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ்குள்ள வேரியேஷன் பாருங்கள். அந்த வேரியேஷன் செட் ஆகுன்ற பட்சத்தில் என்ன பண்ணுறங்க, அதோடைய பொசிஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 1 9 16 22 அந்த மாதிரி பொசிஷன்ஸை எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொசிஷன்லேருந்து ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்குள்ளே எவ்வளோ வித்தியாசன்றதை பார்த்துக்குறோம். சரியா? ஸோ அடுத்து 3வது சம்மு. அடுத்த எழுத்தை கண்டறிக அப்படின்னு சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிளேசஸ் பாருங்கள்.
RU இல்லையா, R இருக்குது, நெக்ஸ்ட்டு U இருக்குது, அடுத்தது XAD இருக்குது இல்லைங்களா, XAD இவங்க இருக்காங்க. ஸோ ஆர்லேருந்து யூ பொறுத்த வரைக்கும் STU ஓகேங்களா. ஸோ வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆரில் விட்டுருங்க, STU +3 வரணும் ரைட்டா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி யூலேருந்து பார்த்திங்க அப்படின்னா VWX அதுவும் ஒரு +3 தான் வரணும் ஓகேங்களா. அடுத்தது எக்ஸ்லேருந்து ஏக்கு YZA +3. ஸோ ஏலேருந்து டிக்கும் அகைன் பார்த்திங்க அப்படின்னா +3 தான் வரும். ஸோ அப்போ ஒரு லெட்டர்ஸ்க்கும் வேரியேஷன் பார்த்திங்கன்னா +3 தான் இங்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்கே இந்த டிலேருந்து +3ன்றப்ப EFG. ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜீன் வரணும் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இங்கே G ஓகேங்களா. ஸோ என்னென்னா கொடுத்த சீரீஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் பை லைனாக அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்ன இது வருன்றது மட்டும்தான் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. AB = 12, BC = 23. ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்த 4 சம் போகலாம். AB = 12, BC = 23 எனில் YZ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது அதோடைய பொசிஷன் தான். ஏவோடைய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, பியோடைய பொசிஷன் செகண்டு, அடுத்தது சியோடைய பொசிஷன் தேர்டு. ஸோ அதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏபி அப்படின்றப்போ 1 2 நம்ம 12ன்னு பார்த்துக்குறோம். அடுத்தது பிசி அப்படின்றப்போ 2 3 நம்ம 23ன்னு பார்க்குறோம். அப்போ YZ அப்படின்றப்போ நம்ம இந்த சீரீஸை பாருங்கள், YZ லாஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ 25 26. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 25, இதுக்கு ஆன்சர் 26, ஆன்சர் 2526. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் எக்ஸாமில் வந்து 2018 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். AZ GT MN இந்த விடுபட்ட இடத்துல YB என்ற வரிசையை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதோடைய ஆப்போசிட் ஏன்றது ஃபஸ்ட் லெட்டர் இல்லையா. ஏ வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு, இசட்ன்றது லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சேம் ஜிடியும் அதே மாதிரி தான். எம்ன்றது ஃபஸ்ட்லேருந்து 13, என்னன்றது லாஸ்ட்லேருந்து 13. அப்போ நம்ம இந்த சீரீஸ் எடுத்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். இப்போ ஏ பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஓகேங்களா, இங்கே ஃபஸ்ட் இருக்கு. அதே மாதிரி இசட் பார்த்தா லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் வந்துருக்கு. அப்போது AZ இல்லைங்களா. அடுத்தவங்க GT கொடுத்துருந்தாங்க. ஸோ G பார்த்திங்க அப்படின்னா இங்கே 7ல் இருக்குது, T பார்த்திங்கன்னா கீழேருந்து 7ல் இருக்குது. அப்போது ஈக்குவலாக வந்துட்டுருக்கு இல்லையா. அப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு MN கொடுத்துருக்காங்க. MN பார்த்தப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சேம் அதே மாதிரி சீரீஸில் வருது. YBயும் அந்த சீரீஸில் வருது. கீழே ஆப்ஷனில் இந்த SK JH SH இதில் வந்து எந்த நம்பர் வந்துட்டு அவங்க சொன்ன சீரீஸில் வருதுன்னு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். SK கொடுத்துருந்தாங்க, JH கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு SH கொடுத்துருந்தாங்க, TS ஓகேங்களா. SH TS கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SK இருக்குது. S பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 19ல் வருது. K பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 16 வருது. ஸோ இது கிடையாது. J வந்து ஃபஸ்ட்லேருந்து 10, H வந்துட்டு ரிவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 19. ஸோ 10 19 ஈக்குவல் கிடையாது. அடுத்து SHன்றப்ப S வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 19, H பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா 19. அப்போது எஸ்ஸும் ஹச்சும் தான் அந்த சீரீஸில் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா SH தான் நமக்கு இங்கே விடை ஓகேங்களா. அடுத்த கேள்வி. கொடுக்கப்பட்ட தொடரில் கோடிட்ட இடத்தில் இருக்க வேண்டிய எழுத்துக்கள் யாவை ஓகேங்களா. ஸோ இங்கே 13CAன்னு இருக்குது. நல்லா கவனிங்க. 3ன்றது சியுடைய பொசிஷன், 1ன்றது ஏவுடைய பொசிஷன் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய பொசிஷன் தான் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ 216 FABன்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இப்போது இதில் பாருங்கள், இப்போது 6 வந்து F உடைய பொசிஷன் இல்லையா, 1 வந்து A உடைய பொசிஷன், 2 வந்துட்டு B உடைய பொசிஷன். அப்போது
அடுத்து 25 EBன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 5E உடைய பொசிஷன் 2B உடைய பொசிஷன். அப்போ நம்ம சம் படி பார்த்தா 237 இதோடைய பொசிஷன் தெரிஞ்சால் போதும். அப்போது 7ல் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 7ல் உள்ள லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா G இருக்குது. ஓகேங்களா, அப்போது 7ல் G போட்டுக்க போகிறோம். அடுத்தது 3 இருக்கு இல்லையா, 3 பார்த்தீங்கன்னா நமக்கு C வரும் இல்லையா. அடுத்து 2ல் நமக்கு B வரும். அப்போ விடை பார்த்தா GCB. ஓகேங்களா, ஸோ அந்த GCBன்ற விடை பார்த்தா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விடுபட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ BDF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு HJL கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டேஷ் கொடுத்துட்டு ஃபோர்த் ஒனில் TVX அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பியிலேருந்து CD, அப்போது பியிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா CD +1 இல்லைங்களா. ஸோ அடுத்தது டியிலேருந்து +1 போட்டால் EF, பிக்கு அப்புறம் சியை விட்டு டி போட்டோம், டிக்கு அப்புறம் இ விட்டு எஃப் போட்டோம். அதேமாதிரி HJLல பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சில் ஐ விட்டு ஜே, அதான் +1 போட்டால் ஜே, ஜேலேருந்து +1 போட்டால் எல். ஓகேங்களா, ஸோ டிக்கு அப்புறம் +1 விக்கு அப்புறம் +1 எக்ஸு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், பியிலேருந்து ஹச்சுக்கும் ஹச்சிலேருந்து டேஷ், அடுத்து டி வரணும் இல்லையா. பியிலேருந்து இங்கே எஃப்லேருந்து ஹச் பாருங்கள், எஃப்க்கு அப்புறம் FGH அப்படின்னு சொல்லுவோமா. அப்போது இந்த எஃப்லேருந்து ஹச்சுன்றது +1 இல்லையா. அப்போது எல்லேருந்து +1ன்றப்ப LMN வரும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் N ஆரம்பிக்கும் இல்லையா. Nலேருந்து +1ன்றப்ப NO விட்டுருவோம், Pன்ற வார்த்தை லெட்டரை எழுதணும். பிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா Qவை விட்டுருவோம், R எழுதுவோம். அப்போ NPR இல்லையா. ஸோ இதுக்கான விடை பார்த்திங்க அப்படின்னா NPR. ரைட்டா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 8, விடுபட்ட எழுத்தை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் பாருங்களேன், XYZ ABC UVW DEF ஏதோ ஒரு ஏபிசிடியை வந்து ரிவர்ஸில் பண்ண மாதிரி இருக்குது இல்லையா. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரீஸ் பாருங்கள், ABC, அங்கேருந்து DEF, அங்கேருந்து GHI. ஓகேங்களா, அப்போது நமக்கு அடுத்தது தான் என்ன கிடைக்குன்னா GHI அப்புறம் JKL அப்படின்னு கிடைக்கும். பட் நமக்கு தேவை இந்த பிளேஸு. அப்போ ஃபஸ்ட்டு சீரீஸ் பாருங்கள், இங்கே இந்த இது வந்து பார்த்தா ரிவர்ஸில் இருக்குது ஆக்சுவலாக இந்த சீரீஸ். அப்போது இங்கே RST UVW XYZ அப்படின்னு இருக்குது. அப்போ RSTக்கு முன்னாடி வரக்கூடிய 3 வார்த்தை ஓகேங்களா என்னவாக இருக்கும், OPQ இல்லையா. OPQ RST சீரீஸில் பார்த்தா தெரியும். RST இங்கே இருக்காங்க, RST இங்கே இருக்காங்க. அப்போ முன்னாடி வர லெட்டர் OPQ. ஓகேங்களா, ஸோ OPQவை நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு ஆன்சர் OPQ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் ஹால் உள்ள போன உடனே இந்த மாதிரி ஏபிசி லெட்டர்ஸ் வந்து அந்த ரஃப் பேஜில் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது டக்குன்னு நம்ம சம் போட ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த எக்ஸாம் டைமில் உள்ளே போயிட்டு இந்த ஏபிசி எழுதிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு அந்த 3 ஹவர்ஸில் எக்ஸாம் டைம் தான் வேஸ்ட்டாக போகுமே தவிர, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொஸ்டின் பேப்பர் வெரிஃபை பண்ண டைம் கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ முடிஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், டைம் கிடைக்கும்போது உள்ளே எழுதி வச்சுக்கலாம். சரியா, ஸோ அடுத்து இது பாருங்கள், GTIRKP. இது வந்து பார்த்தீங்கன்னா GTன்னு வந்தாலே ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பொசிஷன் ஃப்ரம் லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா பொசிஷன் ஃப்ரம் லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரே மாதிரி பொசிஷனில் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போது GT இருக்குது, IR இருக்குது. இப்போ GT பாருங்களேன், ஜின்றது 7ல் இருக்குது, டீன்றது ரிவர்ஸ்லேருந்து பார்த்தா 7ல் இருக்குது. அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு 7,7ல் இருக்காங்க. அடுத்து IR அப்படின்றப்போ IR வேல்யூ பாருங்கள், I வந்து 9, R வந்து ரிவர்ஸ்லேருந்து 9. அப்போது IRன்றப்ப 9,9. KP அப்படின்றப்போ K வந்து 11, P வந்து லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 11ல் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ 11ல் இருக்காங்க. அப்போது இங்கே நெக்ஸ்ட் பார்த்தா 11, இங்கே 9,9. அடுத்தது 11,11 அப்படின்னு வர போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இங்கேருந்து பாருங்கள் வித்தியாசம், 7 + 2 9, 9 + 2 11, 11 + 2 அப்படின்றப்ப 13 வருவாங்க இல்லையா. அப்போ 11 + 2 அப்படின்னா 13,13 வருவாங்க. 13 நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும். ஓகேங்களா, MN தான். ஓகேங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை எஜ்ஜில் எழுதிருப்போம். 13ன்றப்போ இங்கே M,
இங்கே 30ன்றப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து n வந்துடுவாங்க. ஓகேங்களா, இங்கே 30ன்றப்போ n வருவாங்க. ஸோ 13னாலே m, n தான். ஸோ ஆன்சர் m, n. புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின், விடுபட்டதை கண்டுபிடி. ஓகேங்களா, ஸோ இந்த சீரீஸ் வந்து ரொம்ப சிம்பிள் சீரீஸ் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், சி நெக்ஸ்ட்டு டி, டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இ, இக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எஃப் தான் வரணும் இல்லையா? ஸோ எஃப், இங்கே எஃப்பில் ஆரம்பிக்கிற ஆன்சரில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும், ஒரே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ சிம்பிள், இது வந்து ஆன்சர் வந்து எஃப், இதை வச்சே பண்ணிடலாம். இல்லை நான் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இது ரிவர்ஸில் இருக்குது. ஓகேங்களா, வி, அங்கே டி இருக்குது, இங்கே வி இருக்குது, டபிள்யூ இருக்குது, எக்ஸ் இருக்குது இல்லையா? அப்போது டி யூ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு வி அப்புறம் டபிள்யூ எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அப்போ நமக்கு டி இங்கே இருக்குது, நெக்ஸ்ட் நமக்கு யூ வரணும் இல்லையா? அப்போது எஃப்யூ அப்படின்னு போடும்போது நமக்கு ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடையாக வரும். ஓகேவா, அடுத்த 11வது கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது தான். ஓகேங்களா, அதை தான் நமக்கு வந்து இங்கே கிளாஸஸில் போட்டுட்ருக்கோம். சரியா, டிஇஎஃப். ஓகேங்களா, ஸோ டிஇஎஃப், அதுக்கப்புறம் ஜி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், டிக்கும் எஃப்க்கும் +2 இல்லையா? டிஇஎஃப் எல்லாம் +1 வச்சுக்கலாம். டி விட்டுட்டோம், +1 இ விட்டு எஃப் போடுறோம். அப்போ எஃப்க்கு அப்புறம் ஜி அப்படியே கண்டிப்பாக போட்டுடும். அப்போ ஹெச்ஐஜே, இங்கே ஜிக்கும் ஜேக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 வித்தியாசம் இருக்குது இல்லையா? +2 இருக்குது. அப்போது கே அப்படியே போட்டுக்கிறோம். எம்ன்றப்ப கேவிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎல்எம், அப்போ +1. ஃபஸ்ட்டு டிஎஃப்க்கு பார்த்திங்க அப்படின்னா +1, அடுத்தது ஜிலேருந்து ஜேவுக்கு பார்த்திங்க அப்படின்னா +2, கேஎம்முக்கு +1, அடுத்து என்கியூன்றப்ப எம்என் ஓபிக்யூ வரும் இல்லையா? அப்போ என் விட்டுருவோம், ஓபின்றப்போ +2 2 வார்த்தை வருது. அடுத்தது கியூக்கு அப்புறம் ஆர், டிஃபால்ட்டாக ஆர் எழுதிக்கிறோம். ஆர்லேருந்து டீன்றது +1 தான், ஆர்எஸ்டி அப்படின்னு போட்டுருவோம் இல்லையா? அப்புறம் வழக்கம் போல் டீக்கு அப்புறம் யூ தான் வரணும். இங்கே +1 +2 +1 +2 +1 இருக்குது. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு +2 போகணும் இல்லையா? அப்போது யூ டிஃபால்ட்டாக இருக்கும். இங்கே +2ன்றப்ப யூவை விட்டுருவோம், வி டபிள்யூ விட்டதுக்கப்புறம் நமக்கு இங்கே எக்ஸ்ன்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு யூஎக்ஸ். ஓகேங்களா, இதுதான் நமக்கு விடை, யூஎக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட்டாக இன்ஜினியரிங் எக்ஸாம் 2019 இதை கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா, 1ZA 3YB 6XC 10WD. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே 1 இருக்குது இல்லையா? ஸோ இசட்டு ஏ இதோடைய பொசிஷன் ஃபஸ்ட்டு 1 இல்லைங்களா? இசட்டுக்கு லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் பொசிஷன், ஏவுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் பொசிஷன் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 பார்த்திங்கன்னா 3ஆக மாறுது, 1 3ஆக மாறுது, 6ஆக மாறுது, 10ஆக மாறுது. இப்போ பாருங்கள், 1 + 2 3 இல்லையா? 3 + 3 6, 6 + 4 10, அப்போது 4 அப்போ 10 + 5 15 வரணும். இங்கே ஆப்ஷனில் பியில் 15 இருக்குது, டியில் 15 இருக்குது. அப்போது ஏவும் சியும் கண்டிப்பாக ஆப்ஷன் கிடையாது, ரெண்டுலேயும் ஏதோ ஒன்று ஆப்ஷன். சரியா, அடுத்து யூ இருக்குது, வி இருக்குது, லாஸ்ட்டில் இ இருக்குது. அப்போது இந்த யூவா இல்லை வியான்ற கண்டுபிடிச்சா போதும் இப்போ நமக்கு. சரியா, இப்போ பாருங்கள், இங்கே 1உடைய பொசிஷன் இசட்டு ஏ சொல்லிட்டோம். 3உடைய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அப்படியே எங்கள் இசட்லேருந்து இருக்குது, ஒய்பி இருக்குது. அதாவது ஏ பி சி, இங்கே பாருங்கள் லைனாக ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, சிலேருந்து டி, டியிலேருந்து இ. கண்டிப்பாக அங்கே இ தான் லாஸ்ட்டில் வரப்போகுது. நம்ம 2 ஆப்ஷனுமே இ தான் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இசட்க்கு அப்புறம் இசட் பிஃபோர் ஒய் வரும், ஒய் பிஃபோராக எக்ஸ் வரும், எக்ஸுக்கு முன்னாடி டபிள்யூ வரும். அப்போது ரிவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் இல்லையா? அப்போது டபிள்யூக்கு முன்னாடி என்ன வரப்போகுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு வி தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 15VE. இதுதான் நமக்கு இங்கே சரியான விடை. ஓகேங்களா, இந்த எக்ஸாம் வந்து இந்த கொஸ்டின் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 2018 குரூப் 2 எக்ஸாம்ஸில் வந்து கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின் பார்க்கலாம். விடுபட்டதை கண்டுபிடி. ஓகேங்களா, ஏஇசட்டு சிஎக்ஸு இவி
டேஷ் போட்டு ஐஆர் இது நம்ம பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். ஏஇசட்ன்றது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது. சிஎக்ஸ்ன்றப்ப சி ஃபஸ்ட்லேருந்து 3, எக்ஸ்ன்றது லாஸ்ட்லேருந்து 3 இல்லைங்களா. அடுத்தது இவி அப்படின்றப்போ இ வந்து ஃபஸ்ட்லேருந்து 5, வின்றது லாஸ்ட்லேருந்து 5. அப்போ பாருங்கள் 1, 3, 5, அப்போ 7வது இடம் வரணுமா. நெக்ஸ்ட்டு 7வது இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஈக்கு அப்புறம் பாருங்கள் ABCDEFG வரும் ஓகேங்களா. ஜி வந்து ஃபஸ்ட்லேருந்து பொசிஷனில் 7 வரும். டி வந்து லாஸ்ட்லேருந்து பொசிஷனில் 7 வரும். நீங்கள் ஜி மட்டும் கண்டுபிடிச்சா கூட போதும், ஒரே ஆப்ஷன் ஜிடி தான் இருக்குது. இல்லை நம்ம இந்த டேபிள் எழுதிருக்கின்றப்போ வெரிஃபை கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போது 7th பொசிஷன் ஃபஸ்ட்லேருந்து ஜி வரும் இங்கே இருக்குது. லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டி இல்லைங்களா. அப்போ ஜிடின்றது நமக்கு இங்கே சரியான விடை ஓகேங்களா. இது சபார்டினேட் எக்ஸாம் 2018 கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. அடுத்தது கொஸ்டின் FAG GAF HAI IAH ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள் எஃப்க்கு அப்புறம் எஃப்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு FGH இல்லையா. அப்போ +1. அப்போ நெக்ஸ்ட்டு HIJ வருமா. அப்போ ஜே இங்கே வந்துடும் இல்லையா. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லெட்டர் ஃபஸ்ட்டு ஜேன்னு ஆரம்பிக்க போகுது. டிஃபால்ட்டாகவே மிடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஏ போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஏ போட்டுக்க போகிறோம். இப்போது ஜேஏன்னு வர ஆப்ஷனுக்கு வந்து ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டி தான். அப்போ ஆப்ஷன் பி சி கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அதை ரிமூவ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டில் கே வருமா இல்லை ஐ வருமானு பார்க்க போகிறோம் இல்லையா. இங்கே எஃப் இருக்குது, எஃப்க்கு அப்புறம் ஜின்ற வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இங்கே ஹச் இருக்குது, ஹச்சுக்கு அப்புறம் ஐன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போது இங்கே நம்ம ஜே யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜேக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா கே தான். அப்போது JAK இல்லைங்களா. ஸோ இதுதான் நமக்கு இங்கே ஆன்சராக வரும், JAK இதுதான் நமக்கு ஆன்சர். ஜியாலஜிஸ்ட் எக்ஸாம் 2021 கேட்கப்பட்ட கொஸ்டின் இது ஓகேங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. கீழ்கண்ட தொடரில் அடுத்த ஆங்கில எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா MNOLRIV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக வந்து 2 சீரீஸாக வரும் ஓகேங்களா. ஸோ எம்முக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணை விட்டுருங்க, நம்ம சீரீஸாக லைனாக MNOLRIV கண்டினியூஸாக இருக்க நம்ம குழப்பிப்போம். பட் ரியாலிட்டி எம்க்கு அப்புறம் என் விட்டால் ஓக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டால் PQ விட்டால் ஆறுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா +1, இங்கே பார்த்தா +2, ஓக்கு அப்புறம் PQ விட்டால் ஆறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் வேணும் இல்லைங்களா, 3 லெட்டர் வேணும், STU விட்டால் V வந்துடும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வரும் ஓகேங்களா. ஐக்கு அப்புறம் JK விட்டால் L, அப்போது +2 இல்லையா. எல்லுக்கு அப்புறம் +1, அதாவது M விட்டால் N. அப்போது இங்கேயும் +1 +2 +3 போகுது, மேலேயும் +1 +2 +3 போகுது. அப்போ இங்கே ஐக்கு முன்னாடி வரக்கூடிய லெட்ரு, அதாவது 3 லெட்ரு முன்னே வரணும் சரியா. ஸோ ஐக்கு முன்னாடி 3 லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இ வரும் ஓகேங்களா. இ வரும் அப்படின்னா இங்கேருந்து இ போட்டுக்கோங்க. இப்போ விட்டோம், விட்டுட்டு FGH ஓகேங்களா. அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஐ வரும் சரியா. ஸோ இதுதான் இங்கே வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஸோ வேரியேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு +1 +2 +3ன்ற கான்செப்டில் இங்கே நமக்கு ஆன்சர் போயிட்டே இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா முன்னே கொடுத்துருக்குமே, ஆன்சரே கொடுத்தாச்சு. ஒரு நிமிஷம். அதுக்கான ஆன்சர் இ, ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா, அதுக்கான ஆன்சர் இ ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து BDF. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். BDF CFIDHL ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் பாருங்கள் எல்லாத்துலேயும். இங்கே B இருக்குது, இங்கே C இருக்குது, இங்கே D இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு வர வேண்டிய அடுத்த வார்த்தை E தான் வரப்போகுது ரைட்டா. அடுத்தது Dக்கு அப்புறம் EF, Fக்கு அப்புறம் GH, அப்போ +1 +1 வந்திருக்கா. அப்போது Dக்கு அப்புறம் EF, Fக்கு அப்புறம் GH, அப்போ Hக்கு அப்புறம் I விட்டோம் அப்படின்னா EJ ஓகேங்களா. ஆப்ஷனில் EJன்னு ஆரம்பிக்கிற ஆப்ஷன் ஒன்று தான். அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் வந்து சால்வ் பண்ணாலும் ஓகே, சால்வ் பண்ணாலும் ஓகே. ஏன்னா சப்போஸ் 2 ஆப்ஷன் ஈஜின்னு நம்ம அடுத்த லெவல் போகலாம். இங்கே ஒரே ஆப்ஷன் தான் ஈஜின்னு இருக்கப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதோடய முடிச்சுட்டு நம்ம டைம் சேவ் பண்ணிட்டு அடுத்த கூட போய்க்கலாம் சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 17 பார்த்துடலாம்.
விடுபட்ட எழுத்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்துக்கலாம். ஜியோடைய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இடத்துல 7 வரும் இல்லையா. ஜியோடைய பொசிஷன் இங்கே 7. ஓகேங்களா. ஜியோடைய பொசிஷன் 7. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜிக்கு 7 போட்டுட்டோம் இல்லையா. அடுத்தது ஜே இருக்குது. ஜேயுடைய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 9. ஓகேங்க சார். 10 ஜேக்கு பொசிஷன் 10. ஸோ 10 போட்டோம். பியுடைய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே 16 இருக்குது. ஓகேங்களா. அப்போது 7, 10, 16 இருக்குது ரைட்டா. அடுத்து பிக்கு 2 வருமா. நெக்ஸ்ட்டு கேவுடைய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே 11. ஓகேங்களா. ஸோ கேவுடைய பொசிஷன் 11. எல்லுடைய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 12 இருக்குது. ஓகேங்களா. எல்லுடைய பொசிஷன் 12 அப்படின்னு இருக்குது. அடுத்து எஃப்க்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு 6. எஃப்டைய பொசிஷன் 6. என்னுடைய பொசிஷன் வந்து 14 வருமா. என்னுடைய பொசிஷன் 14. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன வரணும். இப்போ இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே என்ன ஒத்துமருன்னு பார்ப்போம். 7, 10 இல்லையா. ஸோ 7ஐயும் 10ஐயும் கூட்டணும் அப்படின்னா வந்துட்டு 17 வரணும். 17ல் -1 பண்ணோம் அப்படின்னா 16. ஓகேங்களா. அப்போ 2ஐயும் 11ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 13. 13ல் -1 பண்ணிங்கன்னா 12 இல்லையா. இங்கே 7ஐயும் 10ஐயும் கூட்டுறப்போ 17 கிடச்சிது. அந்த 17ல் 1 கழிக்கும் போது நமக்கு கிடைச்ச விடை 16. அப்போ அதே மாதிரி 2, 11 கூட்டினா 13. 13ல் 1 கழிச்சா 12. அப்போ 6ஐயும் 14ஐயும் கூட்டினா 20. 20ல் 1 கழிச்சோம் அப்படின்னா 19. அப்போது 19வது இடத்தில் உள்ள வார்த்தை தான் நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். 19ல் எஸ் இருக்குது. அப்போ இங்கே ஆப்ஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா எஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதற்கான விடை எஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட் இந்த 2019 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் எக்ஸாம் 2019லேயும் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரே கொஸ்டினை ஒரே வருஷத்தில் 2 முறை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள். சிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் எஃப், ஆப்வியஸ்லி எஃப்க்கு அப்புறம் ஜி. இங்கே நமக்கு என்னென்னா எல்லாமே ஜியில் தான் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு வார்த்தையும் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து எஃப்லேருந்து ஹச் பார்க்குறப்போ இங்கேருந்து பார்க்கலாம். எஃப்லேருந்து ஜிஹெச் இல்லையா. இப்போது எல்லாம் எஃப்லேருந்து ஜிஹெச், ஹச்லேருந்து ஐஜே. ஓகேவா. அப்போது +1 +1 +1 வருதா. அப்போ ஜேலேருந்து கே விட்டு எல் +1 வந்துடும். இப்போ எல்லேருந்து எம் விட்டால் என் வருமா. அப்போ ஜிஎன் ஆரம்பிக்கும். அப்போது ஜிஎன் ஆரம்பிக்கிறது பார்த்தா ஏவும் டியும் மட்டும் தான் ஜிஎன் ஆரம்பிக்குது. பியும் டியும் மட்டும் தான் ஜிஎன் ஆரம்பிக்குது. ஏவும் சியும் அப்போ நமக்கு ஆப்ஷன் கிடையாது. லாஸ்ட்டில் ஆர் வரணுமா இல்லை யூ வரணுமா, நமக்கு இதுதான் வந்து இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். சரியா. இப்போ ஐலேருந்து எல் வந்திருக்கு இல்லையா. இந்த ஐலேருந்து எல் வந்திருக்கு. இப்போது இது அழிச்சிக்கிறேன். இப்போ ஐலேருந்து எல்லுன்றப்போ ஐ விட்டோம் அப்படின்னா ஜேகேஎல் இல்லையா. அப்போ +2 சொல்லலாமா, இல்லை +3 சொல்லலாம் ஜேகேஎல்ன்றப்போ. அடுத்தது எல்லேருந்து பார்த்தீங்கன்னா எல் விட்டோம் அப்படின்னா எம்என்ஓ +3. அப்போ ஓலேருந்து பிக்யூஆர்ன்றது +3. அப்போ ஆர்லேருந்து எஸ்டியூ அப்படின்னா ஆர்லேருந்து அடுத்த 3 லெட்டர் பாருங்க. ஆருக்கு அப்புறம் எஸ் வரும், டி வரும், அடுத்தது யூ இல்லையா. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தா யூ. ஸோ விடை ஜிஎன்யூ. ஓகேவா. அடுத்தது 19வது கேள்வி. அடுத்து வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ஓகேங்களா. இந்த கொஸ்டினே பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ கெமிஸ்ட்ரி மாதிரி குழப்பறதுக்காக கேட்டாங்களான்னு தெரியல. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா சிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் எஃப். அப்போ கண்டிப்பாக ஆப்வியஸாக ஜி தான் வரணும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏல ஜி கிடையாது. நமக்கு அடுத்து வர நம்பர்ஸு பிசிடி இதில் ஏதோ ஒன்று தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ரைட்டா. இப்போ அடுத்தது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே டபிள்யூ இருக்குது, இங்கே வி இருக்குது. அப்போது ரிவர்ஸில் வந்திருக்காங்களா. அப்போது விடபிள்யூ எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. அப்போது விக்கு முன்னாடி என்ன வரணும், நமக்கு யூ வரணும். டிஃபால்ட்டாக ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம் இங்கே. அப்போ யூ போட்டுக்கிறோம். இப்போ யூ போட்டோம் அப்படின்னா இங்கே இசட் அப்போ வராது, இங்கே எஸ் இங்கே வராது. அடுத்தது இங்கே யூன்ற ஆப்ஷன் ஒரே தான் இருக்குது. நம்ம ஃபுல் சீரீஸை முடிக்கணும் அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை. C+Yல எதுவுமே இல்லை. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கே 4 வரும். அப்போது G+U+4. ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு இங்கே விடையாக கிடைக்கும். ஓகேங்களா.
இது வந்து பார்க்க வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஃபஸ்ட்டு சிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் எஃப், எஃப்க்கு அப்புறம் ஜி அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த ஒய் எக்ஸு டபிள்யூ வி அப்படின்றது ரிவர்ஸில் இருக்குது. அப்போ யூன்ற வார்த்தை வரணும். டிஃபால்ட்டாக 1 2 3க்கு அப்புறம் 4 வரணும். சரியா? அடுத்து 20th கொஸ்டின் போயிடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இது ரியலாக பார்க்கும்போது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். பட் இது வந்து 2 சீரீஸாக இருக்குது. ஏக்கு அப்புறம் பி, ஓகேங்களா, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் எஃப். ஸோ நம்ம செகண்ட் லாஸ்ட்டாக வர வேண்டிய விட நமக்கு எஃப் கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இங்கே லாஸ்ட்டில் எஃப் வரல. அப்போ இது ரெண்டும் கிடையாது. இப்போது இஎஃப்ஆ ஜேஎஃப்ஆ இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ செகண்ட் லெட்டர் சேர்த்துப்போம். பிக்கு அப்புறம் +1 போட்டால் டி இல்லையா, பி +1, பியை விட்டுருவோம், சியை விட்டுருவோம், டி இல்லையா. அடுத்தது டியிலேருந்து எஃப்ன்றப்ப இ விட்டால் எஃப், எஃப்லேருந்து ஜி விட்டுட்டா ஹச், ஹச்லேருந்து ஒரு லெட்டர் விடணும். அப்போ ஐ விட்டுருவோம், ஐயை விட்டோம் அப்போ நமக்கு ஜே கிடைக்கும் இல்லையா. அப்போது ஆப்ஷனில் ஜேஎஃப் அப்படின்றது ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக வார்த்தை வரும்போது முடிஞ்ச வரைக்கும் 2 சீரீஸாக இல்லை 3 சீரீஸாக பிரிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஸ்டின் தான். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2023ல் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது 21st கொஸ்டின் போயிடலாம். 21st கொஸ்டின், ஏபிசிடிஇ ஆகியவை இயல் எண்கள், எண்கள் இருக்குது, அது இயல் எண்கள் நம்பர்ஸ், மற்றும் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி, 2b ஈக்குவல் டு இ, பிசி ஈக்குவல் டு டி, அண்ட் தென் பி ப்ளஸ் இ ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஏறு வரிசையில் எதுவும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணோம், ஏறு வரிசையில் ஏறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இயல் எண்கள், இது வந்து இயல் எண்கள் நம்பர்ஸ். ஓகேங்களா. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக மாறி போச்சு, இயல் எண்கள் அப்படின்னு மாற்றிக்கோங்க. சரியா? இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஜுகேஷனல் ஆஃபீஸர் 2018 சிஓ எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாமுக்காக டிஓ கணக்கான கொஸ்டின் நினைக்கிறேன், 2018 வந்த கொஸ்டின். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணுங்கள், எக்ஸாமில் ஃபஸ்ட்டே கை வைக்காதீங்க. இப்போது 2b ஈக்குவல் டு இன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு ஈயோடைய வேல்யூ கிடச்சி போச்சு. என்ன அப்படின்னா 2b. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த 2bயை கொண்டு போயிட்டு b ப்ளஸ் இ ஈக்குவல் டு ஏன்னு இருக்கு இல்லையா, இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். b ப்ளஸ் இ ஈக்குவல் டு ஏ. அப்போ பியும் இயும் சேர்ந்தா ஏன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஈயோடைய வேல்யூ 2bன்னு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா b ப்ளஸ் 2b ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எழுதுறோம். அப்போ இந்த b 2bயை கூட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3b ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஈன்ற ஒரு பிஏவுடைய 2 மடங்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு 3bக்கு சமம், 3bக்கு மடங்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இங்கே இந்த ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சின்னு இருக்கு இல்லையா, அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்னா இப்போ ஏவோட வேலை நமக்கு தெரியும், என்ன தெரியும், 3bன்னு தெரியும். அப்போது இங்கே நீங்கள் கொண்டு போயிட்டு ஏ வர இடத்துல 3b அப்ளை பண்ணிட்டீங்க, மற்றபடி b ப்ளஸ் சி அப்படியே எழுதிக்கிறீங்க. அப்போது 3b ப்ளஸ் பின்றது 4b ஆகிடுமா. அப்போது 4b ஈக்குவல் டு சி. அப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈயோடைய வேல்யூ கிடச்சி போச்சு, ஏவோடைய வேல்யூ கிடச்சி போச்சு, சியோடைய வேல்யூ கிடச்சி போச்சு. நெக்ஸ்ட் நமக்கு டி கிடச்சா போதும். ரைட்டா? டி எங்கே இருக்காரு பாருங்கள், டி பார்த்திங்க அப்படின்னா b ப்ளஸ் சி ஈக்குவல் டு டின்னு இருக்காரு. சரியா? அப்போது இங்கே கொண்டு போய் நம்ம b ப்ளஸ் சி ஈக்குவல் டு டின்ற வேல்யூவில் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் பின்றது இங்கே சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 4b இருக்கு இல்லையா. அப்போ ஆல்ரெடி b இருக்குது, ப்ளஸ் 4bன்றது சியோடைய வேல்யூ 4b, இங்கே சின்ற இடத்துல 4bயை அப்ளை பண்ணிக்கிறோம், ஈக்குவல் டு டி அப்படின்னு போட்டுக்கிறோம். சரியா? இப்போ கூட்டினீங்க அப்படின்னா 4b ப்ளஸ் b வந்து 5b அப்படின்னு ஆகிடும் இல்லையா, 5b ஈக்குவல் டு டின்னு ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இதில் என்னென்ன கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஏ இங்கே நமக்கு இ கிடச்சி போச்சு, நம்ம சீரியஸாக பார்ப்போம். ஏ இருக்குது இல்லையா, ஏ கிடச்சி போச்சு, பி ஆல்வேஸ் பி தான் இல்லையா. அப்போது நம்ம ஏ வேல்யூ இருக்குது இங்கே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே பி வேல்யூ இருக்குது, இங்கே சி வேல்யூ இருக்குது, இங்கே டி வேல்யூ இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இ வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட வேண்டியது ஏவோடைய வேல்யூ, பியோடைய வேல்யூ, சியோடைய வேல்யூ, டியோடைய வேல்யூ அண்ட் தென் இயோடைய வேல்யூ பார்க்கணும். சரியா? ஸோ இப்போது ஏவோடைய வேல்யூ பார்த்தா 3b. ஓகேங்களா.
பென் வேணால் மாற்றிப்போம் 3b. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து இங்கே 3b எடுத்து எழுதிக்கலாம் சரியா. ஏவோடைய வேல்யூ 3b சரியா. அப்போ பியோடைய வேல்யூ எப்போவுமே b தான், ஏன்னா இப்போ நம்ம எப்போவுமே நாம தான் இருப்போம், அப்போ b எப்போவுமே b தான் இருக்கும். சியோடைய வேல்யூ பாருங்கள் 4b இல்லையா, சியோடைய வேல்யூ 4b. அடுத்தது டியோடைய வேல்யூ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 5bன்னு இருக்குது, அப்போ டியோடைய வேல்யூ 5b. அடுத்து ஈயோடைய வேல்யூ டிஃபால்ட்டாக அவங்களே சம்பளம் கொடுத்துட்டாங்க 2bன்னு கொடுத்துட்டாங்க, அப்போது 2b சரியா. அப்போது இதை சீரியஸாக பண்ணி ஆர்டராக பண்ணிக்க அப்படின்னா ஃபஸ்ட்டு b வரணுமா, பியோடைய வேல்யூ யார் இருக்கா, b இருக்கா, அப்போ ஃபஸ்ட்டு b தான் ஆப்ஷனில் வர போகிறாரு. ரெண்டாவது பாருங்கள், அடுத்து எங்கள் சின்ன வேல்யூனா 2b தான் சின்ன வேல்யூ. இந்த 2b யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா e தான் இல்லையா, அப்போது b அடுத்தது e வரணும் ரைட்டா, பிஇன்னு வந்து போச்சு. அடுத்து 2bக்கு அப்புறம் 3b வருவாரா, அப்போ 3bயோடைய வேல்யூ ஏவோடைய வேல்யூ, அப்போ BEA அப்படின்னு வந்துடுவார். இங்கே இருக்கிற ஆப்ஷன்லேயே பார்த்துட்டு நம்ம செகண்ட் ஆப்ஷன் போடும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிடும், BEன்றப்பயே இதுதான் நமக்கு ஆன்சரும் கிடச்சிடும், ஏன்னா வேறு யாருமே இங்கே BEன்னு வரல சரியா. ஸோ அடுத்தது ஏ போட்டோம், அடுத்தது 3b தான் ஏ வேல்யூ சொல்லியாச்சு இல்லையா. அடுத்து நெக்ஸ்ட் 3க்கு அப்புறம் அடுத்த நம்பர் பார்த்தா 4b யார் இருக்கா, டி இருக்காங்க, அப்போ 4b வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா சி இருக்காங்க இல்லையா. அப்போது 4b பார்த்திங்க அப்படின்னா சி, இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், இங்கே நமக்கு வந்து என்ன வரணும் சி வரணும் சரியா. ஸோ நான் என்ன பண்ணுறோம் 4bயோட வேல்யூ வந்து இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம சி போட்டுக்கிறோம் ரைட்டா, சி. அப்போ மீதி கடைசியாக இருக்கிற ஒரே ஆள் டி தான் இல்லைங்களா, அப்போ BEACD இதே தான் இங்கே விடையாக நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஒரு டைமும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற சம் தான். இந்த மாதிரி சம் மேக்ஸிமம் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் டைம் கன்சூமிங் சம்ஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு இந்த சம்மு போகிற நேரத்துக்கு வந்து வேறு ஏதாவது 4 சம்மு போட்டு பிடிச்சிடலாம். அதனால் வந்து இது லாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி சம்ஸ்லாம் சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடுத்து வருவது என்னன்னு கேட்டு K15W ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க J18X, அடுத்தது I21Y அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த சீரீஸில் பாருங்கள் ஐக்கு அப்புறம் ஜேக்கு அப்புறம் கே இல்லையா. ஸோ அப்போது இது ஒரு சீரீஸாக வருதா, IJK அப்படின்னு வருதா. அப்போது ஐக்கு முன்னாடி என்ன வரணும், ஹச் வருமா. அப்போ கண்டிப்பாக நமக்கு வரப்போகிற ஆன்சர் ஹச்சில் தான் ஆரம்பிக்கணும். எல்லாமே இங்கே துரதிருஷ்டவசமாக ஹச் தான் ஆரம்பிக்குது. அப்போது வேறு வழியில் அடுத்து பார்த்தோமா. இப்போ இங்கே பாருங்கள் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, 18 இருக்குது, 21 இருக்குது. அப்போது +3 கொடுத்துருக்காங்களா, 15 3 18, 18 3 21, 21 3 24 வரணும். அப்போ நமக்கு ஹச் ஃபஸ்ட் லெட்டர் தெரிஞ்சு போச்சு. அடுத்து வர நம்பர் 24 வரணும். இங்கே வர்ற ஆன்சரில் 24 வர்ற ஒரே ஆன்சர் இவர் மட்டும்தான் சரியா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சே நம்ம ஈஸியாக ஆன்சர் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், மற்ற யாருமே இங்கே வரமாட்டாங்க சரியா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சீரீஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். I இருக்குது, J இருக்குது, K இருக்குது. கேக்கு அப்புறம் அடுத்து அப்போ ஐக்கு முன்னாடி வர வேண்டிய வார்த்தை ஹச் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹச் போட்டுக்கிறோம். அடுத்தது 15க்கு அப்புறம் 18, 18க்கு அப்புறம் 21, 21க்கு அப்புறம் 24 வரணும். ஸோ 24 போட்டோம். இதில் நம்ம கடைசியும் போடணும் அப்படின்னா டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸு, எக்ஸுக்கு அப்புறம் ஒய்க்கு அப்புறம் இசட். ஸோ H24 இசட், இதுதான் இங்கே ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2017 கெமிஸ்ட் அந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 23வது கொஸ்டின், 2/3 = B/C. இப்போ பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து வகுத்தல் இது மாதிரி தெரியும், விகிதாச்சாரம் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு போர்ட் மாஸ்டர் மாதிரி தெரியும். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் பியோடைய பொசிஷன் 2, சியோடைய பொசிஷன் 3, அதே தான் கொடுத்துருக்காங்க. சியோடைய பொசிஷன் 3, பியோடைய பொசிஷன் 2, அப்போது டியோடைய பொசிஷன் 4, சியோடைய பொசிஷன் 3. அந்த லெட்டர்ஸோடைய பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 1/2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே வந்து அப்படின்னா 1/2 என்ன, இதான் கொஸ்டின் இல்லையா. அப்போ 1உடைய வேல்யூ A இல்லையா, 2உடைய வேல்யூ B, 2உடைய வேல்யூ B. அப்போது A/B ஆப்ஷனில் A/D 4th இருக்குது, அதுதான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. ஃபிஷரிஸ் எக்ஸாமில் 2016 கேட்ட கொஸ்டின் இது ஓகேங்களா. அடுத்தது விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க ஓகேங்களா. இங்கே MK = 169/121. இப்போ MKன்னு இருக்குது. இது என்ன எழுதியிருக்காங்கன்னா 169, 121. இப்போது இந்த 169ன்றது 121 ஸ்கொயர் நம்பர் இல்லையா. இப்போது எம்முடைய வேல்யூ 13 இல்லைங்களா, 13 ஸ்கொயர் வேல்யூ 169. கேவுடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 11, 11உடைய ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா 121. அப்போ அப்படியே இருக்காங்களா. அப்போது நெக்ஸ்ட்டு
ஹச்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜே ஸ்கொயர் மேலே வரணும், ஹச் ஸ்கொயர் கீழே வரணும். சரியா? அப்போ ஜேன்றது ABCDEFGHIJ. ஜேன்றது 10வது இடத்துல வரும் இல்லையா? அப்போ 10 ஸ்கொயர். ஹச்ன்றது ABCDEFGH 8வது இடத்துல வருமா? அப்போ 10 ஸ்கொயர் அப்படின்னா 100, 8 ஸ்கொயர் அப்படின்னா 64. அப்போ 100/64ன்றது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. சரியா? இது ஒன்றுமே கிடையாது, கொடுத்துருக்க நம்பருடைய பொசிஷன், M உடைய பொசிஷன் 13, K உடைய பொசிஷன் 11. அதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணுறாங்க. ஸ்கொயர் ரூட் பண்ணுற வேல்யூவை ஃபஸ்ட் லெட்டர் மேலேயும் செகண்ட் லெட்டர் வேல்யூ நம்பர்ஸ் கீழே போட்டுக்கிறாங்க. ஸோ அதே லெட்டரில் செகண்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 100/64 நமக்கு கிடைக்கும். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், 25th கொஸ்டின். 23B-C-F-G-5D-8HI. ஓகேங்களா? ஸோ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான சம்மர் தான் இருக்கும். ஓகேங்களா? வெட்னரி எக்ஸாம் 2019 கேட்கப்பட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் ஆப்ஷன் பாருங்கள். இப்போது 2-3Bன்னு இருக்கா, டேஷ் இருக்கா? 2 வேல்யூ B இல்லையா? அப்போ 3 வேல்யூ Cன்னு வரணுமா? 2 வேல்யூ B, 3 வேல்யூ C வரணுமா? சியில் இங்கே எத்தனை ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் சின்றது ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ரைட்டா? மற்ற எதுவுமே ஆன்சர் கிடையாது. அப்போ எதுவுமே ஆன்சர் இல்லை. ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர். நம்ம ஃபர்தராக கூட போய்க்கலாம். எப்படி போகலாம் அப்படின்னா, இப்போது 23BC போட்டோம் இல்லையா? அப்போது நெக்ஸ்ட்டு 6 இருக்குது, டேஷ் இருக்குது இல்லையா? அப்புறம் FG இருக்குது. அப்போது இந்த 4 லெட்டர் குரூப்பாக வந்திருக்கு இல்லையா? அப்போ அடுத்த 4 லெட்டர் குரூப்பாக வரணும் இல்லையா? அப்போது 6 வேல்யூ F இல்லையா? அதாவது F உடைய பொசிஷன் 6, ABCDEF 6 வந்துடும் இல்லைங்களா? அப்போது G வந்து 7வது பொசிஷனா? அப்போது 6, 7 வரணுமா? அப்போ நமக்கு C7 ஆப்ஷன் வரணும் இல்லையா? அப்போ செகண்ட் 7 வந்துருச்சு, முடிஞ்சு போச்சா? இப்போது FGக்கு அப்புறம் பாருங்கள், அடுத்தது டேஷ் இருக்குது, 5 இருக்குது, D இருக்குது, டேஷ் இருக்குது இல்லையா? அப்போது 5th இங்கே டேஷ் இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே D இருக்குது, இங்கே பார்த்தா டேஷ் இருக்குது. இப்போது நமக்கு இந்த இடத்துல D இருக்கு இல்லையா? D உடைய பொசிஷன் 4 இல்லையா? அப்போ 5th என்ன பொசிஷன் வரணும்? E வருமா? கரெக்டாக? அப்போது டேஷ் நமக்கு 4 வரணும், அடுத்து E வரணும். அப்போ இங்கே பார்த்தா 4E. ரைட்டா? கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த லைன் எடுத்துக்கலாமா? 8-HIன்னு எடுத்துப்போம். இப்போ 8 உடைய வேல்யூ H, அப்போ I வந்து 9 வருமா? அப்போ நம்ம ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா C, இந்த டேஷோட வேல்யூ மட்டும் எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு C இருக்குது, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்குது. அப்போது C7 எடுத்து எழுதிக்க போகிறோம். அடுத்தது 4 டேஷில் வந்துச்சு, E டேஷில் வந்துச்சு. அப்போது 4E வந்துச்சு. கடைசியாக பார்த்தா 9 வந்து நமக்கு டேஷில் வந்துச்சு. அப்போது C7-4E9. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கான விடை. ஓகேங்களா? இது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சாலும் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ மீதி 25 கொஸ்டின்ஸை நாளைய கிளாஸில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.